விதமான ஏதாவது கேள்வியில் ஊடகத்து கேட்கணும். அப்பதான் அவங்களுக்கும் ஏதாவது சுயேட்சைகள் ஊசி ஒவ்வொரு கட்சியிலையும் 9 பேர் கட்டாயம் கேட்கணும். 9 பேர் சுயேட்சைக்குழுல கேட்கணும். எந்த கட்சி எடுத்தாலும் 9 பேர் இருப்பினும் சுயேட்சைக்குழுக்கு 9 பேர் இருப்பினும். அப்ப எங்க ஊசி சின்னத்துக்கு நீங்க கீறுங்க, பின்பக்கம் இருக்கு ஊசி சின்னத்துக்கு நீங்க கீறுனீங்கன்னா அது பிறகு ஆட்டோமேட்டிக்கா இந்த 9 பேர்ல யாராவது 3 பேருக்கு விருப்ப வாக்கு கீறுவாங்க. இவ்வளவு நாளும் எல்லாருக்குமே கேட்டுனான். நான் ஒரு தலைவராக இருந்தும் எல்லாருக்கும் போடுங்கன்னு சொன்னான். யோசிக்கிறேன், எனக்கு நீங்க போட வேண்டும் நான் கேட்கிற நியாயம் தானே வந்து லோயருக்கு கேட்கணும் நியாயம் இருக்கு தானே. ரெண்டாவது நம்பர் 3ஆவது நம்பர் லோயர். அடுத்த இதுல இன்ஜினியர் மாதிரி 2 பேர் இருக்கணும், லெக்சரர்ஸ் இருக்கணும், எல்லாரும் அவர் தனித்தனியே தங்களுக்கு கேட்கணும். நான் இதுல என்ன என் அண்ணாண்ட மகனை போட்டிருக்கேன் இதுல. அப்ப அண்ணாண்ட மகன் கேட்கிறான், சித்தப்பா நீங்கள் எல்லாருக்கும் சொல்றீங்களே என்னட்ட சொல்றேன் இல்லையா. அதால இந்தியில இருந்து நான் 1க்கு 2க்கு 3 போட மாட்டோம். நேர்மையாவே இந்த வரைக்கும் இல்ல அண்ணாண்ட மகனை ஏன் போட்டினான்னு சொன்னா வேற ஒரு கருப்பாடு இதுல வந்து முதுகுல குத்தக்கூடாது. அவனோட முரட்டுவ யூனிவர்சிட்டி பாஸ் ஆகும், சின்னப்படியன். அதைத்தானே மைந்தாக்கள் சொல்றாங்க. ஒரு கருப்பாடு வரக்கூடாது குடும்பத்தை போட்டு போட்டு இருந்து எல்லா நாட்டுக்கும் ராஜா கொண்டு போறோம். அதே போல நீங்க இப்ப சொல்றோம் நியாயமா இருந்தாலும் இந்த குடும்பாட்சி வாரத்தாலதான் பிரச்சனை. இல்ல நான் சொன்னேன் 8 போடுங்க, 8 போய் பிரஸ் மீட் கொடுத்தது. அது பிறகு சொன்னேன் 4ஆம் நம்பருக்கு போடுங்க. அது இந்த வரைக்கும் பேஸ்புக்ல நான் கள்ள நட்டு சொல்லி கொண்டு இருக்குது. இந்த 5ம் 7க்கும் போடுங்கன்னு சொன்னேன். அந்த 5ம் 7ம் என்ன விட்டுட்டு போட்டு வேற விதத்துல இந்த போஸ்டர் எல்லாம் அடிச்சு நீங்கள் வந்து அடையாளம் கண்ட ஆட்கள் அதான் இல்ல என்னதான் பிள்ளைண்டா இதுல நான் கொண்டு வந்த ஆக்கள் 1 2 3 மணி. இந்த மயூரன் என்றவர் கொண்டு வந்தால் வந்து இந்த 4ஆம் நம்பரையும் 8ஆம் நம்பரையும் 9ஆம் நம்பரையும் 6ஆம் நம்பரையும் மயூரன் என்றால் தான் கொண்டு வந்தவர். இந்த 5ம் 7ம் வெளிநாட்டுல இருந்து இவர் 2 பேரையும் போடுங்க, இவர் 2 பேரும் நியாயமான ஆக்கள் சொல்லி போடப்பட்டாங்க. இல்ல நானே தேர்வு செய்யல. நான் ஜெயிலுக்குள்ள இருந்து அடுத்த நாள் தானே வெளியால வந்து நான் எனக்கு யாரையுமே தெரியாது. அப்ப நான் 3 பேர் இருக்கேன் போட்டு நான் 1 2 3 கொடுத்தேன். இந்த 1 2 3 நானே இப்ப வரைக்கும் முதுகுல குத்தேல. இப்படி செய்திருக்கலாமே. பொதுவாகவே ஜெயிலுக்குள்ள இருந்த நான் இந்த பிள்ளைதான் ஜெயில வந்து காய்ச்சிட்டு போறது. நான் சொன்னான் போய் நாமினேஷனை போடுங்க. எனக்கு ஜெயிலுக்குள்ள இருந்து வருவன வழியில இருப்பேன் எனக்கு தெரியாது. வெளியால வந்த பிறகு நான் ஜோதிச்சேன்னா சரி எங்கண்ட ஒரு ஆள்ல போடுவேன். அப்ப நான் போறதா இல்லையான்னு ஜோதிச்சு கொண்டே இருந்தேன். 1ஆம் நம்பரு அதுக்கு பிறகு இவ்வளவு பேரும் போட்டா பிறகு எனக்கு ஒரு பயம் ஒன்று இருந்தது. இந்த 5ம் 7ம் ஏதாவது கடைசியில செய்யுமோ, இந்த 8ம் 9ம் ஏதாவது எனக்கு எதிராக செய்யுமோ. எல்லா ஊழலாலையும் எல்லா துரோகத்தாலையும் என்ன பாதிக்கப்பட்டு இந்த 1 2 3 தான் சொல்லக்கூடிய நம்பர். இல்ல 1 விட்டுட்டு 2க்கு 3 அப்ப நீங்க 1 போடாலும் பரவாயில்ல, இந்த 2க்கு 3 இப்ப 9 பேர் நிக்கிறேன் இந்த எலெக்ஷன்ல. யாராவது 6 பேர் தான் கூட போகலாம். அப்ப உங்க 9 பேருக்கும் பாராளுமன்றத்துக்கு போற ஆசை வந்துடுது. உங்களுக்கு 9 பேர் 393 பேர் இருக்கணும். எல்லாரும் பாராளுமன்றத்துக்கு போனான்னு யாழ்ப்பாணத்துல இருக்க முழுச்சனம் பாராளுமன்றத்துக்கு போயிருமல்லோ. அவே 6 பேர் தான் போகலாம். சரிதானே? இதுதான் உண்மை. என்ன நான் ஒன்றுமே மறக்கல, இதுதான் உண்மை. இவ்வளவு பேரையும் நம்பி நான் நாமினேஷன் போட்டேன். நான் போய் ஜெயில இருந்து 19 நாள் கழிதுண்டு வந்து வெளியாட ஒரு நாள் டைம் இருக்கேங்க. இவ்வளவு வரையும் நம்பி போட்டோன்னு இப்ப இவ்வளவு பேருக்கும் கதிரை போற ஆசை வந்துட்டு இன்றைக்கு மணி இந்த 2ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் எங்களை கிடைக்காட்டி திருப்பியும் இதே மாதிரி சனத்தோட நிப்பேன். இல்ல நான் கட்டாயம் போவேன் ஐயா. தச்சமயம் வேற யாராவது இதுல கேட்டுச்சு நம்மண்டா 8 கேட்டுதான் வைப்பேன். மச்சான் எனக்கு சீட்டை இல்ல சீட்டை நான் போறேன்டா எல்லா செலவும் கூட இருந்தா கொடுத்துருவேன். அதான் இந்த பழக்கம். இந்த 8ஆம் நம்பர் அவ்வளவு நம்பி இல்ல 8ஆம் நம்பர்கிட்ட நேற்றும் காய்ச்சினாங்க, மகர்வன்ட்ட நேற்றும் காய்ச்சினாங்க. எல்லா செலவும் சொல்லுது டாக்டர் ஒன்று அணிக்க சொல்லுங்க, வேணும் ஒன்று அணிக்க சொல்லுங்க. நேற்றும் காய்ச்சினாங்க. தான் ஒன்று அணிக்க மாட்டேன், தான் தனியா வெல்லுவேன் நான் போட்டு நிக்கிறேன். ஆனா இந்த கட்சியை உருவாக்கினா வெல்லாம நான் ஜெயிலுக்கு போய் இப்ப வந்து இதுல வந்து உங்கள்தான் மெயின். இந்த உங்க அதாவது சுயேட்சை குழுல வந்து நீங்கள் தான் இதுக்கு மெயின். ஏன்னா இப்ப எங்க வடமாகாணத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பிரச்சனை யூடியூப் எல்லாம் வந்து உங்களை பத்தி வந்துட்டு இதுல உங்களை சார்ந்தவன் வந்து உங்களோட பாராளி இவ்வளவு 4 மணி நான் கண்ட பற்றி போடவே இல்லை. நான் மிச்சத்துக்கு போடுங்க தான் சொல்லி கொடுத்தேன். நான் அப்படி இருக்கிறதுக்கு துருவம் பண்ணேன். இன்றைக்கு தானே முதல்ல 2க்கு போடுங்கன்னு சொல்றேன். இன்றைக்கு தான் 2க்கு போடுங்கன்னு சொல்றேன். இவ்வளவு 4 மணி எல்லாத்தையும் 2 போட்டு படலாம்.
இதே இந்த பாதையை விழாலத்துக்கு முதல் திறந்திருக்கலாம் தானே. அப்ப இவர் ஜனாதிபதி இல்லை. ஓ இப்ப அவர் இல்ல விழாகாலம் நீங்கள் போய் ஒரு சட்டத்தை கொண்டு வர நாங்கள் கேட்கலாம். இதை முதல் கொண்டு வந்திருக்க நீங்கள் தான் கொண்டு வரணும். ரைட். இப்ப இவர் என்ன விழாலும் அரசியல்வாதியா இருந்தவர், தமிழருக்கு சார்பா ஒரு வசனம் காய்ச்சிருக்கலாம் தானே இந்த 30 வருஷ அரசியல். முதல் இன்சிலாந்து எலெக்ஷன் சங்கான அது அந்த நேரம் கல்லறை விழுது. இப்ப போன ஜனாதிபதி எலெக்ஷன். ரைட், நல்ல விஷயம். இவரை நான் தேர்வு செய்தக்கூடிய காரணமும் இவரோட போய் கதைக்கலாம். இவர் போராட்டத்தின் வேலை தெரிஞ்சவர் கதைச்சு பார்ப்போம். இல்ல நாங்க சுயமா நிப்போம். அதான் கேட்டுக்கொள்ளும். ஆனா சுயம் என்ற எப்படியும் இப்ப ஜனாதிபதி தேர்தல் வந்தா சிங்களவனுக்கு தான் தமிழ் மக்களும் ஓட்டு போடுவோம். அது உண்மைதானே. நாங்கள் சிறுபான்மை. அதே போலதான் இதிலையும் நாங்கள் வென்றாலும் அவங்களோட சேரணும். அதுக்கான நீதியான ஒரு உண்மைதான். ஆனா இன்னொரு 50 வருஷம் கழிச்சு தமிழோட தான் ஜனாதிபதியா வருவான். நீங்க இருந்து ஒபாமா மாதிரி. நன்றி. தேங்க்யூ.